பேக் டு யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம வந்து ஹவுஸ் டூர் தான் பார்க்க போகிறோம். ஸோ வந்து ஃபஸ்ட்டு நம்ம லிவிங் ரூம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். சத்தமாக பேசிச்சோ. இங்கே லிவிங் ரூமு, சோஃபா. இது வந்து ஒரு சோஃபா, இங்கே ஒரு சோஃபா இருக்குது. இது வந்து பைபிள் வைக்கிற டேபிள். பைபிள் ஒரு சோஃபா இருக்குது. இங்கே வந்து ஒரு ஸ்விங் இருக்குது. டிவி, அப்புறம் சேர், அப்புறம் வந்து ஏர் கூலர். இங்கே வந்து 3 ஷெல்ஃப்ஸ் இருக்குது கீழே. அப்புறம் புக் ஷெல்ஃப். இது அதில் நாங்கள் ஐட்டம் ஃப்ரேமாக வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் இப்படியே போனால் டைனிங் டேபிள் வரும். டைனிங் டேபிள், அதுக்கப்புறம் வாஷிங் மிஷினு, அங்கே ஒரு கபோர்டு மாதிரி கபோர்டு, வாஷிங் மிஷின், ப்ரெஷ் பேஸ்லாம் இப்போ இது கேரம் போர்டு, இது வாஷ் பேஷனு, இதுக்குள்ளே தேங்காயெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறமா வந்து இப்படி போனோன்னா கிச்சன் இங்கே அடுத்து. அதுக்கப்புறமா வந்து இங்கே ஒரு பாக்ஸ் வச்சுருக்காங்க. இதுக்குள்ளே சாம்பார் பண்ணி வச்சுருக்காங்க. ஃபேவரட் பாட்டி பண்ணுற சாம்பார் எனக்கு. அதுக்கப்புறமா இங்கே தெரியல. இது பெஸ்ட் பார்க் நான் காட்டுட்டோமா இருக்கிறதுலையே. இதுதான் இதுக்குள்ளே தான். கிரீம். மண்டையா மண்டையா சொல்லி யார் மண்டையா மாமா? இதுக்குள்ளே ஒரு ஐஸ்கிரீம் இருக்குது. நான் எப்படியாவது ஆட்டையை போட்டு சாப்பிடணும், எப்படி தான் தெரில. நானும் ஐஸ்கிரீம் தான் எனக்கு பிடிக்கும், நான் சாப்பிட போகிறது. அதுக்கப்புறமா இங்கே வந்து வெசல்ஸ் வைக்கிற இடம். இது வந்து இந்த குண்டு பட்டாணி. ஏய் அடிங்க எல்லாரும். டைனிங் ஹால்லேருந்து இப்படியே போனோன்னா 2 பாத்ரூம் வரும். இது ஆக்சுவலி 2 பாத்ரூம் கம்பைன் ஆகிதான் இருக்கணும். இது வந்து குளிக்கிற ஷவர் ஏரியா. இது வந்து டாய்லெட் போகிற ஏரியா. இங்கே ஒரு குட்டி ரூம் தான் இருக்கும், காட்டுறேன் உள்ள. ஒரு டாய்லெட்டு, அவ்வளோதான். அதுக்கு மேலே ரொம்ப குட்டியாக தான் இருக்கும். ஸோ வந்து இது வச்சு நாங்கள்லாம் யூஸ் பண்ண மாட்டோம். அதுக்கப்புறமா இப்படியே போனால் நாங்கள் படுக்கிற ரூம் வந்துடும். இந்த பெட்ஷீட் போட்டு நான் உள்ள லைட் போடணும். கொஞ்சம் நீ தான் ஃபஸ்ட்டு உள்ளே வர. இங்கே வந்து துணியெல்லாம் நாங்கள் மடிச்சு வைக்க சோம்பல் பண்ணுவோம். அதை அப்படியே தூக்கி போட்டாச்சு. அதுக்கப்புறமா இங்கே வந்து இங்கே நானும் ஜோ படுக்கிற பெட்டு. கீழே மம்மி டவல் ஸ்டாண்டு. இங்கே வந்து ஒரு ஹேர் கோம்பு ஸ்டாண்ட் வச்சுருக்காங்க. இது வந்து எங்களோட கிளாஸ். பாருங்க எவ்வளோ கேவலமாக வச்சுருக்கோன்னு. அதான் உட்காந்து பண்ணிச்சு வைக்கணும். இது எங்கள் பாட்டியோட கிளாஸ். காஞ்சிபுரம் பட்டு, செங்கல்பட்டுன்னு ஏதோ ஒரு பட்டாலாம் வச்சுருப்பாங்க. நிறைய பட்டு வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து எங்களோட பெட்ரூமு. இந்த பெட்ரூம் வந்து எங்கள் யாருமே தூங்க மாட்டாங்க. ஆனால் எங்கள் அம்மா வந்து வேலை செய்வாங்க. இங்கே ஒரு பெட்டு இருக்கும், அவ்வளோதான் பெட்டு. எங்கள் அம்மா வேலை செய்கிறதுக்கு ஒரு டேபிளும் சேரும், ஒரு சோஃபா, ஒரு மினர். இங்கே பாருங்கள், நான் ஃபோன் வச்சு எடுத்துகிட்டு இருக்கிறேன். அதுக்கப்புறம் இங்கே ஒன்று இந்த கபோர்ட்குள்ளே நாங்கள் காட்டில் அடுத்த வீடியோ இருக்கிறது. இது ஃபுல்லாக சாரீ. அதுக்கப்புறமா அங்கே ஒரு பாத்ரூம் இருக்காது. இந்த பாத்ரூமில் தான் நாங்கள் குளிப்போம் எப்போவுமே. இன்றைக்கி நாங்கள் இன்னும் குளிக்கலை, நாங்கள் வெளில போய் குளிக்கலான்னு இருக்கோம். ரொம்ப ஹீட்டாக இருக்கும். ஆனால் உள்ள எவ்வளோ ஹீட்டாக இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியாதுங்க. வெளில நல்லா கூலாக இருக்குது, உள்ளே தான் பயங்கர ஹீட்டாக இருக்குது, குளிக்கவே முடியாது. அதுக்கப்புறம் வெளில போனோன்னா வந்து இந்த கார்டன். நாங்கள் நிறைய ரங்கோலி இதில் போட்டு வச்சுருப்போம், வந்து பார்க்கலாமாங்க. எங்கள் அப்பாவோட காரு. இது வந்து ரங்கோலி ஏரியா. அப்போ எவ்வளோ பிரைட்டாக இருக்கும், உங்களுக்கு தெரியுதா கைஸ்? அதுக்கப்புறமா எப்படியே போனால் இங்கே வந்து ஒரு புசிகேட் போட உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா ரங்கோலியில் நாங்கள் போட்டிருக்கோன்னு. ஐயோ சுத்தமாக தெரில கைஸ். இது பூனைக்குட்டி இல்லை, இது என்னதுன்னு. இது வந்து அம்மாங்க இது வந்து இருக்குல்ல, ஸ்குவிட் கேமில் இருக்கிறவங்க அவங்கள போய் வரைஞ்சி வச்சுருந்தா இங்கே. இது வந்து உங்களுக்கு தெரியாது. இங்கே வந்து ஐ லவ் யூ பாட்டின்னு எழுதி வச்சுருக்கேன். இப்படி போனோன்னா இங்கே நிறைய டேப்பாக இருக்கும், உங்களுக்கு கிளியராக தெரியாதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப கிளியராக தெரியாது, நான் ஜஸ்ட் இந்த மாதிரி லென்ஸை மறைச்சிருக்கேன், நல்லா தெரியுது. இது டச் மீ நாட். இங்கே பாருங்கள், இங்கே இப்படி டச் பண்ணுறோம்ல, க்ளோஸ் ஆகிட்டா சும்மாவே கை வச்சா டச் மீ நாட். இங்கே பாருங்களேன், க்ளோஸ் ஆகுது பாருங்கள் கை. இது வந்து நாங்கள் நெக்ஸ்ட் டைம் வந்து ராத்திரி ஆகும்போது இங்கே எடுத்து காட்டுறோம். இங்கே வந்து கட்டு எறும்பு ஏரியா. இங்கே வந்து கட்டு எறும்பு இருக்கும், பள்ளி ஏரியா இருக்கும், நிறைய பள்ளி இருக்கும். இப்போ வந்து இப்படி உள்ளே போனோம்னா பெஸ்ட் பார்ட் வரும். இங்கே பயங்கர ஸ்மெல் அடிக்கும்னா உங்களுக்கு ஜோஷ்னா அங்கே போகிற எவ்வளோ ஒயிட்டாக இருக்குன்னு.
கைஸ் உங்களுக்கு சுத்தமாக தெரியாது, வெயில் அடிக்கிறதுனால வெயில் அடிக்கிறதுனால சுத்தமாக தெரில கைஸ். நீங்கள் பார்க்காதீங்க கைஸ், இது வந்து கண்ணுங்க கெட்டுரும் உங்களுக்கு, அதனால நான் இப்போ மறைச்சிடுறேன். இங்கே வந்து ஒரு ஷெல்ஃப் ஸ்டாண்ட் மாதிரி இருக்குது, இது கொஞ்சம் பார்க்கலாம் நீங்கள். இப்படி திரும்பினீங்கன்னா பாருங்கள் எவ்வளோ ஒயிட்டாக இருக்குன்னு. ஸோ அவ்வளோதான் எங்களோட ஹவுஸ் டூர். மாடி வந்து இன்னொரு வீடியோவில் போடுறோம், மறக்காமல் பார்த்துருங்க. பை.